ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ்ச்செல்வன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, உலகத்தில் நிறைய தெய்வங்கள் இருக்கின்றன. ஜீசஸ் இருக்கார், புத்தர் இருக்கார், சின்ன சின்ன தெய்வங்கள் இருக்கின்றன. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவாக இருக்கிறது குலதெய்வம், காவல் தெய்வம். அது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும். அந்த குலதெய்வத்தில் ஒரு படியான சுடலைமாடன். அந்த சுடலைமாடன் வந்து தன்னோட பக்தனுக்கு நிகழ்த்திய ஒரு திகிலான சம்பவம் வச்சு நம்ம வீடியோக்களை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம். யாரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பாருங்கள். இந்த சம்பவம் வந்து நடந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. இந்த சம்பவம் யாருக்கு நடந்துச்சுன்னா, என்னுடைய சொந்தக்காரங்களான எங்கள் சித்தப்பாவுக்கு தான் நடந்துச்சு. எங்கள் சித்தப்பா வந்து மும்பையில் வந்து சின்ன ஒரு பிஸ்கட் கம்பெனி வந்து நடத்திட்டு வர்றாரு. கம்பெனி வந்து பெரிய கம்பெனி கிடையாது, கொஞ்சம் இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கிற கம்பெனி ஆகும். அதனால் அவரோட ஃபேமிலி வந்து மொத்தமாக ஊரில் விட்டுட்டு இவர் மட்டும் தனியாக ஒரு வீடு வாடகை எடுத்து அந்த சின்ன ஒரு கம்பெனி நடத்த வந்துட்டுருக்காரு. எங்கள் சித்தப்பா வந்து ஊருக்கு 2 வாட்டி தான் ஊருக்கு வருவார். ஒன்று பொங்கலுக்கு வருவார், இன்னொன்று எங்களுடைய குலதெய்வமான உயிர்காடு சோழலைக்கு திருவிழாவில் கண்டிப்பாக வந்துடுவார். எங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டத்துலேயும் முக்கியமாக ஒரு குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாக இருக்குது எங்களுடைய உயிர்காடு சோழலை. அந்த உயிர்காடு சோழல் திருவிழா அன்றைக்கி இவர் மறக்காமல் எந்த வருஷம் வந்துடுவார். வந்ததோட அவங்க வீட்டில் வருஷம் கிடா வெட்டுற பழக்கம் வந்து இவங்களுடைய இருக்குது. அதனால் இவர் மறக்காமல் எப்போதும் நார்மலாக வந்துடுவார். அதே ஒரு நாள் அவர் மும்பையில் வந்துட்டு இருக்கும்போது அவர் வீடு வாடகை தான் இருந்துட்டு வர்றாரு. அதே வீடு பக்கத்தில் ஒரு ஃபேமிலி வீடு வந்து தங்குறாங்க. அந்த ஃபேமிலி வீடு என்ன பிரச்சனைனா, அவங்க வீட்டில் வந்து சின்ன சின்ன குடும்ப பிரச்சனை, சின்ன சின்ன சண்டைலாம் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் எங்கள் சித்தப்பா வந்து பார்க்க மாட்டார். அவர் வேலை உண்டு, அவர் வீடு உண்டு, வருவார் போவார், அந்த வேலை தான் பார்த்துட்ருக்காரு. அதனால் இவர் அவங்க வீட்டில் தலையிடுறது என்ன பிரச்சனை தலையெல்லாம் இருக்க மாட்டார். அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு வந்துடுவார். ஒரு நாள் இவர் வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஊரில் திருவிழா வருது உயிர்காடு சோழலைக்கு. இவரை திருவிழா பார்க்க சொல்லிட்டு தன்னுடைய ஓனர்கிட்ட சொல்லிட்டு இவர் ஊர் பக்கம் போயிடாரு. ஊர் பக்கம் போன மாதிரி அதே மாதிரி இங்கே ஃபேமிலி ஒன்று வந்துருக்குலாம், அந்த ஃபேமிலி வீட்டில் மறுபடியும் சின்ன சண்டை பெரிய சண்டை வந்துட்டு தான் இருக்குது. ஒரு நாள் சண்டையில் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை போட்டு அடிச்சுருக்கான். அதனால் அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, இனிமேல் அவங்களோட நான் வாழ மாட்டேன், நான் கிளம்புறேன், எங்களோட அம்மா வீட்டுக்கு போகிறேன் சொல்லிவிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. இனிமேல் உனக்கு என்ன சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த மனைவி போன அவங்க வருத்தத்தில் என்ன செய்கிறாங்க, வீட்டில் கதவை சாத்திக்கிட்டு சூசைட் பண்ணி இறந்துருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, எங்கள் சித்தப்பா வந்து ஊர் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் அவர் எல்லா இப்போ சூட்கேஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு மும்பைக்கு மறுபடியும் கிளம்பி போயிருந்தார். மும்பையில் வந்து பார்க்கும்போது இருந்து பக்கத்து வீடு காலியாக இருந்துச்சு. இது காலியாக இருக்குது. ஓனர் நம்மள விசாரிக்காமல் என்ன ஆச்சு, பக்கத்து வீடு வந்து காலியாக இருக்குது, அந்த ஃபேமிலி எங்கே ஊருக்கு போயிட்டாங்களா அப்படி கேட்குறாங்க. ஓனர் என்ன சொல்லியிருக்கேன்னா, அப்போல்லாம் ஒன்றும் நடக்கல தம்பி, சண்டை போட்டு ஒய்ஃபும் குழந்தையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த சோகம் தாங்க முடியாமல் அந்த ஹஸ்பண்ட் வந்து தூக்கு போட்டு இறந்துட்டா. அதனால் வந்து ரூமும் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி. எங்கள் சித்தப்பா என்ன நினைக்கிறேன்னா, சரி பிரச்சனை சொல்லி விட்டுட்டு அவர் வழக்கமாக அவர் வேலையை பார்த்துட்டு போயிடாரு. தன்னோட கம்பெனி வந்து எங்கள் சித்தப்பா கம்பெனி டெவலப் பண்ணதுக்கு சின்ன சின்ன பொருள் வாங்குறது, எத்திச்சு வாங்குறது எல்லாமே அவர் அந்த வேலையில் மும்முரமாக போயிட்டார். அவங்க ஓனரம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரூம் வந்து காலியாக இருக்குது, இங்கே யாராட்டும் வாடகை எடுக்கணும்னு சொல்லி ரூமு சும்மா இருந்தால் விளங்காது, நமக்கு வருமானம் பார்த்தா சொல்லி தெரிஞ்சவன்ட்ட சொல்கிறாங்க, ரூம் காலியாக இருக்குது, ஃபேமிலியாக சரி பேச்சுலர் சரி யார்கிட்ட வந்து தங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க. அக்கம் பக்கம்னு சொல்லும்போது 1-2 பேர் வராங்க, பேச்சுலரு ஃபேமிலியெல்லாம் வந்து ரூம் பற்றி விசாரிக்கும்போது ரூமில் ஒருத்தர் சூசைட் பண்ணி இறந்துருக்கான். அதனால் யாருமே அந்த ரூமு வாங்கிறதுக்கும் தங்கிறதுக்கும் பயப்படுறாங்க. அதனால் இது செட் ஆகுது, சூசைட் பண்ணி இறந்துருக்கான்னா அவனோட அவங்க பையனை ஏதோ பாதிக்கும்னு சொல்லி அவங்களும் பயந்துது எவனுமே ரூம் வாடகை எடுக்கிறதுக்கு எவனுமே வரல. அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னடா செய்ய, ரூமும் கட்டியாச்சு, இந்த பையன் சூசைட் பண்ணதுனால நம்ம வருமானமும் போயிட்டுருக்கு, என்னடா சொல்லி அந்த அம்மாவும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் சித்தப்பா வந்து கம்பெனி டெவலப் பண்ணதுக்காக சின்ன சின்ன பொருள் வாங்கி எல்லாமே வாங்கிட்டு இருக்கும்போது அங்கே கம்பெனி வைக்க இடம் இல்லை, பொருள் வைக்க இடம் இல்லை, என்னடா செய்யன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வேறு ரூமை தான் பார்க்கணும் சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் சித்தப்பா என்ன திங்கி வந்துச்சுன்னா, நம்ம ரூம் பக்கத்தில் ரூம் வாடகை சும்மா தான் இருக்குது, நம்ம போய் ஓனர்கிட்ட கேட்டு பார்ப்போம், கேட்டபோது நம்ம வாடகை ஐட்டம் குறைச்சிக்கிட்டு அந்த ரூமில் நம்ம கம்பெனி தேவையான பொருள்
திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், நமக்கு எதுவும் பிரச்சனை சொல்லி நம்மளும் சேஃப்டியாக தானே இருக்கும், பக்கத்தில் இருக்கணும்னு நினச்சிட்டு அவர் ஓனரிடம் கேட்குறாரு. எனக்கு இந்த ரூமை வந்து வாடகை தாங்க, நான் வந்து ரூமை வாடகை எடுத்திருக்கேன், ஏன்னா என்னென்ன கம்பெனிக்கு தேவையான பொருள்லாம் வைக்க அங்கே கம்பெனி இடம் கிடையாது, இங்கே தான் வைக்கணும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஓனரம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி பரவாயில்ல, நமக்கு ஒரு வாடகைன்னு வருது, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே கேட்குறாங்க. அந்த பையன் இறந்துட்டான், உனக்கு எதுவும் பிரச்சனை கேட்டது, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு அவன் யாருன்னு தெரியாது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீங்கள் வந்து வாடகை தாங்க பேசிவிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாடகையும் பேசி முடிச்சிட்டாங்க. ஓகே இவ்வளோ தான் வாடகைன்னு. எங்கள் சித்தப்பாவும் சரி எல்லா திங்ஸ்லாம் இங்கே இந்த ரூமுக்கு கொண்டு வரதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி என்ன நினைக்கிறாருன்னா, சித்தப்பா இந்த ரூமில் வந்து ஒருத்தன் இறந்துருக்கான், தெரிஞ்சவனோ தெரியாதவனோ ஒருத்தன் நமக்கு இறந்துட்டான். ஸோ அந்த ரூமில் வந்து சின்ன ஒரு பூஜை பண்ணி நம்ம ஆரம்பிப்போம், ஏன்னா திடீர்னு பூஜை பண்ணி ஆரம்பிப்போம், ஏதாவது இருந்தால் போயிடும், வேறு நம்ம கம்பெனி பொருள் வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் நம்ம கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பூஜைக்கு வந்து அவர் ஏற்பாடு பண்ணுறாரு. தெரிஞ்சவங்க ஒரு ஜோசியர் மூலம் விசாரிச்சுட்டு இந்த நாள் பூஜை பண்ணுறவங்க கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பூஜை பண்ணுறவங்கள பிராமணத்தையும் அந்த உதவி கூப்பிட்டு வந்து பூஜை பண்ண எங்கள் சித்தப்பா ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, பூஜை நடக்குது. பூஜை நடந்து பிராமணன் வந்து மந்திரம் ஊதிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த மாட்டு சாணம் இருக்குல்ல அதை எடுத்து மாட்டு ஓமத்தை சொல்லுவாங்களா அதை எடுத்துகிட்டு ரூமெல்லாம் தெளிக்கிறாங்க. ரூமில் நல்லா தண்ணி தெளித்து புனித நீர் போட்டு எடுத்து ரூமெல்லாம் தண்ணி தெளித்து இனிமேல் ரூமுக்கு இருக்கலாம், எந்த பொருள் வைக்கலாம், எந்த பயமே கிடையாது, தாராளமாக இங்கே வந்து உங்கள் திங்ஸ் வைக்கலாம், இறந்த பணம் யாருமே அந்த பையனோட ஆவியும் சரி எந்த ஆவியும் எந்த டிஸ்டர்பும் வராது, எந்த கெட்ட எண்ணமும் கெட்ட ஆவியும் ஒரு இதுவும் உனக்கு வராது தம்பி சொல்லிட்டு அந்த பிராமணனை சொல்லிவிட்டு ஒரு கலசத்தில் தண்ணி ஊற்றி எங்கள் சித்தப்பாரை கொடுக்குறாரு. இது வந்து ஒரு ரூமில் எங்களோட மூலையில் வச்சுக்க, காலையில் எங்கள் வீட்டில் தண்ணி தெளிப்பெல்லாம் அதே மாதிரி வெளியே தெளித்து விட்டு அவனு சொல்லிவிட்டு கிளம்புறாரு. எங்கள் சித்தப்பா என்னன்னா, சரி ஓகே நம்ம கம்பெனி தேவையான எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டு வீடு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறாரு. நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அந்த கலசம் தண்ணி எடுத்து ஒரு வீட்டு மூலையில் ஒரு ரூமு மூலையில் வச்சுருக்காரு. டைம் 8 மணி ஆகிடுது. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, பக்கத்தில் தான் நம்ம தங்கியிருக்கோம், பொருள் இங்கே இருக்குது, ஸோ பக்கத்து வீடு பூட்டிகிட்டு நம்ம பொருள் இங்கே இருக்குது, நம்ம இங்கேயே படுத்துக்கலாம், இன்றைக்கி ஒரு நாள் படுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பா சரி ஓகே தங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. நைட்டு 9 மணி இருக்கும். 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு எல்லாம் உள்கதவெல்லாம் பூட்டிட்டு ஒரு கட்டில் விரித்து போட்டு படுக்கிறாரு. நைட்டு 9 மணிக்கு கரெக்டாக தூங்குறாரு. நைட்டு 9 மணி ஆகுது, 10 மணி ஆகுது, 11 மணி ஆகுது, 12 மணி ஆகுது. நைட்டு 1 மணிக்கு அவர் நல்லா உறங்கிட்டு இருக்கும்போது அவருடைய கனவுல அதே மாதிரி அவர் உறங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கனவு அப்படியே வருது. அப்படியே மெய் மறந்து உறங்கிட்டு இருக்கும்போது செத்தவன் ஒருத்தன் அவரோட எங்கள் சித்தப்பா கனவுல வந்து எங்கள் சித்தப்பா கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். உயிர் போகிற மாதிரி அந்த அளவுக்கு நெரிச்சு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். எங்கள் சித்தப்பா என்ன செய்யுதுன்னு எதுவும் தெரில, ஒட்டமை கையால் யாரோ பிடிச்ச மாதிரி இருக்குது, கத்தவும் முடியல, மூச்சு கூட விட முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னடா செய்யுதுன்னு அவர் முழிச்சிட்டு இருக்காரு. ஆனால் இறந்தவன் வந்து துணைக்கு ஆளுநர் நெய்வான்னு சொல்லி என் சித்தப்பாவை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்ருக்கான். அந்த நெரிச்சிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் ஒரு கையில் தீப்பந்தம் எடுத்து செத்தோனா போட்டு அடிக்கிறாரு. எங்கள் சித்தப்பா கொலசாமியான உயிக்காட சொடலை வந்து எங்கள் சாமி அந்த பேயை போட்டு அவனை அடிக்குது. கையாடுறா என்னடா பண்ணிகிட்ருக்க, கையை வெளியே போட தூர போட சொல்லி எங்கள் உயிக்காட சொடலை வந்து தீப்பந்தம் எடுத்து அவனை போட்டு அடிக்குது. சாமி இருக்குது திருநெல்வேலி சைடு, ஆனால் நடந்த சம்பவம் மும்பையில் போட்டு அந்த சாமி அங்கே வந்து எங்கள் சித்தப்பாவை காப்பாற்றுது. அந்த அடிக்குது. அவன் கையை அடிக்கிறதுக்கு தீப்பந்தம் போட்டு அடித்து அதுக்கப்புறம் அவனை கையை எடுத்தோன்னே அவனை துரத்து விட்டுட்டு சாமி அவனை துரத்து விட்டுட்டு உடனே சித்தப்பா வந்து என்னன்னு தெரிஞ்சு அப்படியே முழிச்சு பார்த்துட்டுவாரு. என்ன ஆச்சு நமக்கு, இது கனவா பொண்ணு இன்னும் தெரியலன்ட்டு செத்தவன் நம்ம கனவா வரானே என்ன பயந்துட்டார், என்னடா நடக்குதுன்னு அந்த கலசத்தை அந்த ரூம் மூலையில் கலசம் தண்ணி வச்சுருந்தா அவர் திரும்பி பார்க்குறாரு. அந்த கலசத்தில் தண்ணி வந்து கீழே கொட்டி கிடக்கு. ஆக என்னடா அது, அப்போது பூஜை பண்ணது நமக்கு எந்த பயனும் இல்லை, நம்மளை காப்பாற்றினது நம்ம சாமி தான், நம்ம குலசாமி தான், செத்தவன் தான் நம்மளை போட்டு அமுத்துக்கன்னு சொல்லி அவருக்கு புரிஞ்சு வருது. என்னடா ஆச்சுன்னு சொல்லி ஒன்றும் புரியாமல் அந்த நாளை எப்படியோ ஓட்டிட்டார். அடுத்த நாள் மறுநாள் வந்து ஓனரிடம் சொன்னார், தம்பி பூஜை பண்ணிக்கலாம், உனக்கு என்ன ஆச்சு, ஒரு பிரச்சனை எடுத்து இல்லைம்மா பூஜை பண்ணுவோம், நாங்கள் பூஜை பண்ணேன், ஆனால் எதுவும் எந்த யூஸும் கிடையாது, செத்தவன் வந்து என் கனவுல வந்து என்னை போட்டு
கழுத்தை நெரிச்சம்மா என்னை கொல்ல பார்த்தான், ஆனால் எங்கள் சாமி தானே காப்பாற்றுச்சுமா அப்படி அவன் ஓனர்கிட்ட நடந்ததெல்லாம் எங்கள் சித்தப்பா ஓனர்கிட்ட சொல்கிறாரு. அவங்க ஓனரும் உங்கள் சாமி பரவாயில்லையே, இவ்வளோ சாமியார் சொல்லி நீ உங்கள் கும்புற சாமி ஒன்று கைவிடலை தம்பி, உங்கள் குலசாமி தான் உன்னை காப்பாற்றிருக்கு, அதனால் நீ எதுவும் பயப்படாத, நீ ஒன்றும் செய்ய சொல்லி அவங்க ஓனர் அம்மாவும் சொல்கிறாங்க, ஒன்றும் பயப்படாதாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே எங்கள் சித்தப்பா வந்து நடந்தது எல்லாமே அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. நம்ம சாமி தாம்மா காப்பாற்றுச்சு, நம்ம சாமி உயிர்கார் சொல்லதாம்மா காப்பாற்றுச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் இருக்க பார்த்துக்கிறதுன்ட்டு எனக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும், டைம் கொடுங்க, நான் உங்கள் கம்பெனியை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிவிட்டு ஃபேமிலியும் உங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்துடுவேன்ட்டு அவர் எங்கள் சித்தப்பாவும் சொல்கிறார். கொஞ்சம் நாள் ஆகுது, கொஞ்சம் 1 மாதம் ஆகுது, கொஞ்சம் கம்பெனி வந்து ஓரளவு டெவலப் ஆனவுடனே அவர் ஃபேமிலியும் ஒய்ஃப் எல்லாம் கூப்பிட்டு வந்துடுவார். அதே அந்த இறந்தவன் வீட்டில் அவங்க ஃபேமிலியும் அதே பக்கத்து வீட்டில் அந்த கம்பெனி பொருளாக மாற்றி வச்சுருவாரு. அந்த வீட்டில் வந்து இவங்க ஃபேமிலியாக மாறுதாங்க. வருஷம் தன்னுடைய குலதெய்வமான குலசாமிக்கு உயிர்கால் சூழ்நிலைக்கு கிடா வெட்டுறதும் திருவிழா போய் அட்டன் பண்ணி கோயிலுக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்கிறதும் இன்னமும் அவர் மறக்காமல் அவர் செஞ்சிட்ருக்காரு. இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக வீடியோவில் சொல்லலாம். கீழே இதே மாதிரி சம்பவம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்க ஏதாவது நடந்தால் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த நிகழ்வு வந்து என்னுடைய சொந்தக்காரன் எங்கள் சித்தப்பாவுக்கு நடந்தது, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் அடுத்த வீடியோ என்னென்ன உண்மையான நடந்த நிகழ்வை பற்றி அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.